இந்தியா கூட்டணிக்கு போனீங்க. போய் இந்தியா குறித்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே பேசி அந்த இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கெல்லாம் அறிவொளி பூட்டி விடுவார் அவர் முதல்வர். இங்கே எப்படி கம்முனு உட்காந்துருக்காரு, அங்கேயும் கம்முனு உட்காந்துருக்கு போகிறார். அவ்வளோ தானே, வேறு ஏதாவது பேசுவாரா? வாயை பிடுங்காதீங்க, பேசாமல் இருங்க. இல்லை சார், இப்போ சிஎம் போகாட்டி என்ன சார், நம்ம அடுத்து மகன் இருக்கார் இல்லையா, அவர் போயிருக்காரு. அவர் எடப்பாடிக்கெலாம் முன்னாடியே அவர் நைட்டே போய் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், உதயநிதி ஸ்டாலின்லாம் அங்கே இருக்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு அரசு வெளியிடும் பெரும்பாலான திரைப்படங்கள் செய்தி விளம்பரத்துறையால் தயாரிக்கப்படுகின்றன. இயக்குனரும் வந்து ஒரு டிபி டைரக்டர் மோகன் நினைக்கிறேன், மோகன் தானே, மோகன் தான் டைரக்டர். அவர் எடுத்த படம் பூரா ஃபெயிலியர் ஆகுது. அவர் சிஎம் வச்சு எடுத்த படம், சின்னவர் வச்சு எடுத்த படம் எல்லாம் ஃபெயிலியர். அதனால தான் நான் பழையபடி மாரி செல்வராஜை வச்சு டைரக்ட் பண்ண போகிறேன்றதுக்காக அவர் மாரி செல்வராஜை கூட்டு போய் ஷூட்டிங் நடத்துகிறாரு. இவர் தான் உத்தரவு பிறப்பிக்கணும் அதிகாரிகளுக்கு, இவர் நச்சுனுக்கிறாரு. ஆனால் சம்மந்தம் இல்லாத சினிமா டைரக்டரு இங்கே வெள்ள நீர் வடியவில்லை, அங்கே தேங்கி நிற்கிறது. பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஆயாது. யார் அவர்? இந்த பாருங்கள், சிவில் சொசைட்டி எல்லாரோட உதவியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பேரிடரில் கவர்மெண்ட் மட்டும்தான் செய்யணும்லாம் சொல்லக்கூடாது, மொத்த பேரும் வாங்க உதவி பண்ணுங்கள், நம்ம ஊர் காப்பாற்றலான்றது தான் ஒரு கவர்மெண்ட்டோட இதாக இருக்கணும். அதுக்காக கூட்டு போயிட்டு ஒரு சிவிலியன் எல்லாம் கூட்டு போயிட்டு அரசு ஒரு திஸ் இஸ் அன் அஃபிஷியல் விசிட். உதயநிதி பண்ணுறது அஃபிஷியல் விசிட், கூட ஆஃபீஸர்ஸ் இருக்கட்டும், கூட கூட்டுக்கலாம். இவர் அங்கே அந்த மக்களை மீட்பதற்குள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அங்கே தண்ணி ரொம்ப அதிகமாக. யார் நீ? படம் எடுக்க வந்தால் படம் எடுக்கிறதோடு நிறுத்திடும். இல்லை சார், அவர் அந்த பகுதி மக்களை வந்து ஆல்ரெடி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு, அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கார், அவருக்கு எல்லா ஏரியாவும் தெரியுது. அதன் அடிப்படையில் அவர் ஃப்ரெண்டாக இருக்கிறனால சரி கூடுதலாக நம்ம வந்து கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறக்காக கூட மாரி செல்வராஜ் உதயநிதி கூட இருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொன்னதில் எல்லாத்தையும் விட்டு விட்டு கடைசியாக சொன்னீங்களே இவர் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்காருன்னு, இதுதான் உண்மையான காரணம். இதுக்காக தான் இது நம்ம தம்பு ஒரு உதய் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். நான் 26/11 மும்பை தாஜ் ஹோட்டலில் அந்த தாக்குதல்கள்லாம் நடைபெற்று முடிந்த பிறகு ராம்கோபால் வர்மாவை அழைத்து கொண்டு அந்த ஹோட்டலை சுற்றி பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா? சகன் புஜ்பால்னு நினைக்கிறேன், அவரோட பையன் கூட சினிமா நடிகர் ரித்தேஷ்ன்னு நினைக்கிறேன். பட் ஆர்ஜிவி இருந்தார் இல்லையா? எத்தனை விமர்சனங்கள் எழுந்தன நினைவிருக்கிறதா? இதுவும் ஒரு ட்ராஜடி தானே. பார்க்கட்டும், மாரி செல்வராஜ் இன்புட்ஸ் கொடுக்கட்டும், அதெல்லாம் மறுக்க மாட்டேன். மாரி செல்வராஜ் சொல்லுவார், சார் எங்கள் ஊரில் இன்னும் ஒரு 50 பேர் தண்ணியில் மாட்டிகிட்டு இருக்காங்க சார் சொல்லி, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அஃபிஷியல் விசிட்டில் ஏங்க கூட கூட்டின்னு போகிறீங்க? ஸோ சின்னவர் ஈடுபடும் காரியங்கள் எல்லாமே திரைத்துறை தொடர்பாக இருக்கிறது, கவனித்தீர்களா? நான் ஏற்கனவே வேறு ஏதோ ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன், தொழிலதிபர்கள் நிதி கொடுத்தா முதல்வர்கிட்ட கொடுப்பாங்க, சினிமாக்காரங்க நிதி கொடுத்தா யார் வாங்குறது? உதயநிதி தான். அப்போது உதயநிதி திமுகவினருக்கோ தமிழக மக்களுக்காகவோ அவர் பணியாற்றவில்லை, திரைத்துறையினருக்காக பணியாற்றுகிறார் என்பதை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். நானும் சுற்றி பார்த்தா அந்த கார் ரேஸ் நடத்துகிறாங்கன்னு பார்த்தா, கார் ரேஸும் அந்த கார் ரேஸ் டீமும் ஒரு சினிமா காரர் வச்சுருக்காரு. ஒரு பேர் என்ன, தெலுங்கு ஹீரோ அல்லு அர்ஜுன் நினைக்கிறேன், ஹைதராபாத் பிளாக் பேர்ட்ஸ், அவர் வச்சுருக்கிற அந்த ஃபார்முலா டீம், அதுவும் சினிமா நிகழ்ச்சி.